ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோக்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபிக்கு ட்ரை பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்றைக்கி நம்ம என்னென்ன விஷயங்களை தவிர்த்தா உடனே கன்சீவ் ஆகிடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஏதாவது விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கட்டாயம் இன்னைக்கு நீங்கள் இன்னையிலிருந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த நம்மளோட வீடியோவில் நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களோட எல்லா கமெண்ட்க்கும் நான் மோஸ்ட்லி ரிப்ளை பண்ணிடுறேன். ஒரு சிலருக்கு மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அவங்க இப்போ போடக்கூடிய புது வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அது மாதிரி ரிப்ளை ஒரு சிலருக்கு டிலே ஆகலாம், அதாவது ஒரு நாளுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கிடச்சிடும். அப்படி டிலே ஆகிறதுக்கு காரணம் ஒன்றும் இல்லைங்க, நான் கன்சீவாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன். அதனால கூட டிலே ஆகலாம். கொஞ்ச நாளைக்கு எனக்காக அதை மட்டும் பொறுத்துக்கோங்க. மற்றபடி நான் மீதி எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். டெய்லி கண்டிப்பாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். இன்றைக்கி நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சாப்பிட்றதன் மூலயமா கண்டிப்பாக உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம். அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஃபைன் உணவுகள், காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப உங்களால் அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் அது மட்டும் குடித்தா போதும். மீதி எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா, மெர்க்குரி சேர்க்கப்பட்ட மீனை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. நிறையா பேர் நீங்கள் ஃபிஷ் மார்க்கெட் போனீங்க அப்படின்னா இந்த உணவு மெர்க்குரி சேர்க்கப்பட்டதா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. ஏன்னா மெர்க்குரி அதிகமாக இருந்தால் கூட நம்ம பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இறைச்சி நீங்கள் சிக்கன் மட்டன் இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. சமைக்காமல் நீங்கள் ஆஃப் பாயிலில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகலாம். அதிக கொழுப்புள்ள உணவுகள் எடுத்துக்காதீங்க, ஏன்னா அதனால் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெயிட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆனால் கூட உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகலாம். அது மாதிரி பதப்படுத்தப்படாத பாலையும் குடிக்காதீங்க. மோஸ்ட்லி பேபிக்கு ட்ரை பண்ணும்போது பால் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் கொழுப்புக்கள், நல்ல கொழுப்புக்கள் இருந்தாலும் அதிக அளவு கொழுப்பு இருக்கிறதுனால நீங்கள் பால் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இதை முக்கியமாக நீங்கள் அதை அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இதை நீங்கள் ரெகுலராக குடிக்கும்போது உங்களோட விந்துக்களோட எண்ணிக்கை கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகலாம். அது மாதிரி உங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு பதில் ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு வீட்டிலேயே குடிங்க. ஏன்னா கூல்ட்ரிங்க்ஸில் நிறைய ரசாயனங்கள் கலக்கிறதுனால நம்மளோட கருமுட்டையும் சரி கர்ப்பப்பையும் சரி வீக்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆண்களாக இருந்தால் விந்துக்களும் வீக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது மாதிரி பச்சை முட்டை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க. மோஸ்ட்லி ஆண்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது பச்சை முட்டை எடுத்துப்பீங்க, அந்த மாதிரி பச்சை முட்டை எடுத்துக்கிறத கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு பதில் நீங்கள் முளைக்கட்டிய பயிர்கள் இந்த மாதிரியான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல கழுவின உணவுகள் எடுத்து சாப்பிடுங்க. கழுவாத உணவுகள் எடுத்து சாப்பிடும்போது அது மேலே உள்ள ரசாயனங்கள்னால கூட நம்மளுக்கு பேபி ஃபார்ம் ஆகுறது டிலே ஆகலாம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால தான் நம்மளுக்கு பேபி ஃபார்ம் ஆகுறது டிலே ஆகும். இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே போதும், ஒரே மாதத்தில் நம்ம கன்சீவ் ஆகிடலாம். அது மாதிரி முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட் எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடல் ஹெல்த்தியாக இருக்கும், உங்களோட கருமுட்டை ஹெல்த்தியாக இருக்கும். ஆண்களாக இருந்தால் விந்துக்களோட குவான்டிட்டி எல்லாமே நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை அவாய்ட் பண்ணிவிடுங்க. பேபிக்கு ட்ரை பண்ணும்போது இந்த உணவுகளை அவாய்ட் பண்ணாலே போதும். ஏன்னா அதில் நிறையா அஜினமோட்டோ ஏதோ சாஸ்லாம் கலக்கிறாங்க. அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த் அல்லது ஒரு 3 மந்த் வரைக்கும் வீட்டில் சமைச்ச உணவுகளையே ரெகுலராக எடுத்துகிட்டு பேபிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டாயம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இது எல்லாமே எனக்கு என் டாக்டர் சொன்ன விஷயம், அதை நான் ஃபாலோ பண்ணி தான் இப்போ நான் கன்சீவாக இருக்கேன். இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கட்டாயம் நீங்கள் சீக்கிரமே ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி இன்னொரு ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.